வணக்கம் நண்பர்களே. 2025 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது. அதாவது ஏப்ரல் 14 வரைக்குமே சூரியன், சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகுனுடைய 5 கிரக சேர்க்கைகள் மீன ராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகறாங்க. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாக அங்கு நீச்சமாகிறார். மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கிரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க. புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் செயல்படுறாங்க. புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்சபங்க யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த 5 கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அலகழிக்கும்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதா விஷயமே. அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸ் எல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள், பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுணர்களே கதிகலங்க செய்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு இந்த கால அமைப்புகள். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ளே தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே. இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர். இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இருக்கட்டும். இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது. ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது, புரியாது. எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான். எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது. ஆக இது எங்கெல்லாம் போக போகுது, எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான். முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது தான். இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம், மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம். நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசியில் கூட்டு கிரக அமைப்புகளுடைய சஞ்சாரம் இருக்குது. ஆக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றமும் இறக்கமும் அளவுக்கு அதிகமான வகையிலே இருந்து வரும். போன மாதம் போலவே இந்த மாதமும் ஆனந்தத்துக்கும் குறைவு இருக்காது, அதே நேரம் அலைச்சல்களுக்கும் குறைவு இருக்காது. எப்போ சந்தோஷம் வருது, எப்போ சங்கடம் வருதுங்கிறதே சொல்ல முடியாது. ஆனால் 2 நிலைகளுமே மாறி மாறி தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். வேணாலும் முட்டுக்கட்டை போட்டாலும் கூட சில விஷயங்கள் வாலண்டியராக வந்து சங்கடமே செய்கிறேன்னு எல்லா விஷயங்களும் செஞ்சு போட்டு போகும். ஆக நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் மீனராசிக்காரங்களுக்கு. எதையுமே தன்னால் தவிர்க்க முடியாது. நல்ல விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லது மட்டும் எடுத்துக்கங்க, நன்மைகள் உண்டாகும். பேச்சுவார்த்தைகள் இனிமை கூடும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பேச்சுவார்த்தைகளில் காரசாரமான விஷயங்கள் அதிகரிக்கும். சொன்ன சொல்லியும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி கொஞ்சம் கடினமாகவே நடந்துப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயம்தான். ஆனால் மற்றவங்களும் அப்படி எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. இருந்தபோதும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் அடங்கி போகத்தான் செய்வாங்க. ஆகையினால் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தவிர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான விஷயங்களையும் பார்க்கலாம். புதிய விஷயங்கள், காரியங்கள், சாதகமான அமைப்புகள் இருக்கும். வழக்கம் போல் மீனராசிக்காரங்கள் முயற்சிகளில் அவங்கள அடிச்சுக்கிறக்கு ஆள் இல்லை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. காரியம் முடிகிற வரைக்கும் எதையும் கைகிட்டு விடமாட்டேன் முழு மூச்சோடு செயல்பட்டு வருவாங்க. கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால மனதளவில் கொஞ்சம் பதட்டம், குழப்பங்கள் அப்பப்போ இருக்கத்தான் செய்யும். இருந்தபோதிலும் சமாளித்து எல்லா விஷயங்களும் கச்சிதமாக செயல்பட்டு வருவீங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான். பொதுவாகவே மீனராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வீடு, நிலபுலன்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில யோசனைகள் அதிகரிக்கும். இப்போதைக்கு சிறப்பான யோசனைகளை பார்க்கலாம். பின்வரக்கூடிய காலகட்டங்களில் சாதகமான நிலைகளை பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் 30 கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் சிறப்புகளை பார்க்கலாம். பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாசகுணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈடுபாடுகள், செயல்பாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடினமான முயற்சிகளையும் கொடுத்துட்டு வருவீங்க. மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மாதத்தின் பிற்பகுதியில் சேமிப்புகள் பெறக்கூடிய வகையில் காசுபண சமாச்சாரங்கள் உங்கள் கையை நிரப்பும். கடன் சார்ந்த விஷயங்களை கூட சுமூகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் 30 மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகள் தான். இந்த மாதம் மற்றவங்க உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறதுனால மற்றவங்க வகையில் பெரிய அளவுக்கு சங்கடம் இருக்க போகிறதில்ல. ஆனால் பெரும்பாலும் விஷயங்கள், காரியங்கள் உங்களுடைய மேற்பார்வைகளில் இருக்கிறதுனால
வெளி விஷயங்கள், காரியங்கள், மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்புகளை கொடுக்கும். பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த மாதம் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கண்டிப்புத்தன்மையை குறைச்சிட்டிங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இருக்காது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிச்சுக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் அனுசரணையான நிலைகள் இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் வந்து போனாலும் கூட மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகளை பார்க்கலாம். பெரிய அளவில் சங்கடம் இருக்காது, இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும். காரணம், ராசியில் கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால மாணவர்களுடைய மனநிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் மாணவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சித்தையோடு இருந்தாங்கன்னா சிறப்புகளை பார்க்கலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான். மாதத்தின் பிற்பகுதியில் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு சில சிறப்பான சம்பவங்கள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில எதிர்பாராத முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும். சிலருக்கு சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் இது கனவா கற்பனையான ஆச்சரியப்பட வைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் சுணக்கமான நிலைகள் தான். மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்பு இருக்குது. தவிர வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாகவே இருக்குது. ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மனசில் அளவில்லாத மகிழ்ச்சியும் கவலையும் கலந்து விளையாடும். ஆக தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.